நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்கு சென்றிருக்கிறார்கள். மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு குத்பா செய்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக அஹ்லுல் கிதாபுடைய யஹூதிகளுடைய ஒரு பெரும் ஆலிமாக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகை தருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளு ஷைஇன் சமிஅதுஹு வஹுவ யகூல், அவர்களுடைய பேச்சில் முதலாவது நான் கேட்ட வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில் லைலி வன் நாஸ் நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸலாம். மனிதர்களே, சலாத்தை பரப்புங்கள், எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள், மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய குடும்பங்களை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், வஸல்லு பில் லைலி வன் நாஸ் நியாம், மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்கள். இந்த அமல்களை செய்துவிட்டால் எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் சுவர்க்கத்துக்கு சென்று விடுவீர்கள். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், ஐயு ஷைஇன் யூஜிபுல் ஜன்னah, சுவர்க்கத்தை கட்டாயமாக்கி விடக்கூடிய ஒரு அமலை நீங்கள் எனக்கு சொல்லித் தாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு 2 அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அலைக பிஹுஸ்னில் கலாம், மக்களுடன் பேசும் பொழுது அழகாக பண்பாக பேசுங்கள். வபத்லுத் தஆம், மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள். இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பது எவ்வளவு உயர்ந்த அமல் என்பதை புரிந்து கொள்ளலாம். சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா, சுவர்க்கத்தில் சில மாளிகைகளை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறார். யுரா ظاهرها من باطنها وباطنها من ظاهرها, அது எவ்வளவு அழகாக இருக்கும் என்றால், வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளே தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியில் தெரியும், அவ்வளவு அழகாக இருக்கும். அஅத்தஹு அல்லாஹு தஆலா லிமன் அத்அம الطعام وألان الكلام وتابع الصيام وأفشى السلام وصلى بالليل والناس نيام. அந்த மாளிகைகளை அல்லாஹு தஆலா யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்றால், மனிதர்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தார்களோ, யார் சலாத்தை பரப்பினார்களோ, யார் மிருதுவாக பேசினார்களோ, மக்களுடன் பேசும் பொழுது அழகாக பண்பாக யார் பேசினார்களோ, தொடராக நோன்பு வைக்கிற வழக்கம் யாரிடத்தில் இருந்ததோ, அதுபோல் வஸல்லா பில் லைல் வன் நாஸ் நியாம், மனிதர்கள் இரவில் தூங்கி இருக்கிற வேளைகளில் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக யார் இருந்தார்களோ, இந்த அமல்களை செய்தவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த மாளிகைகளை விசேஷமாக அமைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் இப்படிப்பட்ட அமல்களுக்குரியவர்களாக, பாக்கியங்களுக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானா. அன்பான சகோதரர்களே, மனிதர்களுக்கு விருந்தளிப்பது, சாப்பாடு கொடுப்பது என்று சொல்வது இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு அமல். நாம் சாப்பாடு கொடுப்பது என்றால் முழுமையான ஒரு சாப்பாட்டை தான் கற்பனை செய்கிறோம். ஆனால் மார்க்கம் சொல்வது நாம் கொடுக்கிற சாப்பாடு முழுமையான ஒரு சாப்பாடாக இருக்க வேண்டும் என்பதல்ல. பல சந்தர்ப்பங்களில் அது ஒரு ரொட்டியாக இருக்கலாம், ஒரு ரொட்டியின் துண்டாக இருக்கலாம், ஒரு ஈத்தம்பழமாக இருக்கலாம், வெறும் ஒரு பழமாக இருக்கலாம். சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் மனிதன் எதை சாப்பிடுகிறானோ எல்லாமே சாப்பாடு தான். அதை கொடுக்கிறவர்களுக்கு இந்த சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கொடுக்கக்கூடிய சிறிய ஒரு உணவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த சதகாக்கள் அதே அளவில் அதே நிலையில் இருப்பதில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா
நீங்கள் மனிதர்களுக்கு சாப்பாடாக கொடுக்கக்கூடிய ஒரு ஈத்தம்பலம் அல்லது ஒரு பிடி சாப்பாடு இந்த சதகாவை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். அது எப்படி வளர்க்கிறான் என்றால், உங்களுடைய வீட்டில் ஒட்டகம் குட்டி போட்டால், மாடு குட்டி போட்டால், அதை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வளர்க்கிறீர்களோ, சாப்பாடு கொடுத்து அது பெரிதாக வேண்டும், அது கொழுக்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் வளர்க்கிறீர்களோ, அல்லாஹ் தஆலா நீங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈத்தம்பலம், சதகாவாக கொடுக்கக்கூடிய ஒரு கவல உணவு, அவன் அதை வளர்க்கிறான். கியாமத்துடைய நாளில் இந்த சாப்பாடுகளை கொடுத்த மனிதர்கள் அவர்களுடைய சதகாவை பார்க்கும் பொழுது ஹத்தா யகூன மித்ல உஹுத், சில மனிதர்கள் கொடுத்த சாப்பாட்டு சதகாக்கள் உஹது மலையை போல பெரிதாக இருக்கும். அவ்வளவு இஹ்லாஸாக கொடுத்திருப்பார், காலம் பூராவும் அந்த இஹ்லாஸை பாதுகாத்திருப்பார். அல்லாஹ் தஆலா அதை வளர்த்து 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 பெரிதாக்கி உஹது மலையை போல பெரிதாக்கி அவருக்கு பெரும் கூலியை கொடுத்து விடுவார். அன்பான சகோதரர்களே, மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு உலகில் என்ன இருக்கிறது? அவர்களுடன் அழகாக பேசுவது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, இதை விட உலகத்தில் என்ன இருக்கிறது மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு? நல்ல மனிதர்களுடைய வாய்க்குள் நம்முடைய கையால் ஒரு சாப்பாடு, ஒரு குடிபானம் போகும் என்றிருந்தால் அல்லாஹ்வுக்கு விசேஷமாக நன்றி செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரும் பாக்கியங்களிலும் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் ஒரு மனிதன் சுவர்க்கம் முடிவு செய்யப்பட்டு சுவர்க்கத்துக்கு போய் கொண்டிருப்பான். நரகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், ஐ புலான், இவனுடைய பெயரை சொல்லி யாரோ அழைக்கிறார். திரும்பி பார்த்தால் அவர் சொல்லுகிறார், அலம் உத்ஐம்க, உனக்கு நினைவு இருக்கிறதா, நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு தந்திருக்கிற உலகத்தில். இவர் சொல்லுவார், ஆம் எனக்கு நினைவு இருக்கிறது. அப்படி என்றால் நான் இந்த நரகத்தில் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில், நானும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இந்த சொர்க்கவாதி சிபாரிசு செய்வார். அல்லாஹ் தஆலா அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனை நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார். வெறும் ஒரே ஒரு சாப்பாட்டுக்காக அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அவரை வெளியேற்றி சொர்க்கத்தை கொடுத்து